இந்த பக்கம் செக்ரட்டரி கால் பண்ணி பொண்ணு கிடைச்சாச்சு நீ வா அப்படின்னு சொல்லுவான். நம்ம செக்ரட்டரி வந்துட்டு ஓகே எங்களுக்கு சாரோட பொண்ணு கிடைச்சாச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவங்க சித்திக்காரன்ட்டு என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, என் பொண்ணு இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா, இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செக்ரட்டரி சொல்கிறான் என்ன மேம் சொல்கிறீங்க, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, நாங்கள் பார்த்த பொண்ணு தான் எங்களுக்கு கிடைச்சாச்சு, சார் சொல்லிட்டாரு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னனால பொண்ணோட அப்பாவுக்கு செம்மையாக கடுப்பாகி போயிருது. இவங்க சித்தி நின்று முடிச்சிட்டு இருப்பா. பக்கத்தில் வந்த கெஸ்ட்டுங்க வேற வந்துட்டு பாருவே ட்ராமா நடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே குயின் ஆயிட்டாங்கன்னு நினப்பு, ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசுவாங்க. அவங்க அப்பங்கார வந்துட்டு சித்திக்கு பல்லார்னு வேற ஒரு அறை விடுவான். இந்த பொண்ணு வேற இறங்கி வந்துட்டு எங்கம்மா மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க அம்மா இருந்துட்டு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்களுக்கு பொண்ணு கிடைச்சாச்சுன்னு சொன்னிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும். பத்தாதுக்கு அந்த காசி பேசுறவங்க வேற இருந்துட்டு என்னம்மா நீ ட்ராமா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே நிஜ வாழ்க்கையும் அந்த மாதிரி நினைச்சிட்டியா, நீ என்ன சிண்ட்ரெல்லா கனவு கண்டுட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவளை பார்த்தா உண்மையிலேயே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும், ஆனாலும் அவளோட திமிருத்தனத்துக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீரோவை பார்த்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல செம்ம காண்டில் இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இந்த மொக்க மேக்கப்பை கலைச்சி இவளை ஒழுங்காக ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, ஆல்ரெடி பொண்ணு வீட்டில் இருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு என்னது இன்னைக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறானா. நம்மளால வேற அசிங்கமாக தெரியணுன்றதுக்காக ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப மொக்கையாக பண்ணி ஸ்கார்ப்லாம் கட்டி வச்சிருப்பாள், எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவளுக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணும்போது பார்த்தா அழகாக பொலிவாக சூப்பராக இருப்பான். அதுக்கப்புறம் என்ன மணப்பொண்ணு அலங்காரத்தை பண்ணி அவளையும் உட்கார வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்து நிற்பானா, அவளும் அந்த நெட்டை ஓப்பன் பண்ணி ஹீரோ முகத்தை பார்த்ததுமே அவன் விழுந்துடுறான், என்னடா இவ்வளோ பியூட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோ பக்கம் போதெல்லாம் இவ ஏதாவது ஒரு அலங்காரத்தை தான் பண்ணி வச்சிருந்திருப்பா, இப்போதான் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாளாம். இப்போ நம்ம ஹீரோயினே சொல்றாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளோ தூரம் ஆகி போனது ஆகி போச்சு, உனக்கு வந்து ஒரு பொண்ணு தேவை, கல்யாணம் பண்ணும் அவ்வளோதானே, இங்கே பாரு எனக்கு ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வேணா ஒரு அக்ரிமெண்ட் போத்துக்கலாம், எத்தனை மாதம் அதை நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். ஓகே டீல், 3 மாதம் தானே, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கோப்பா. இவளே வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக துணிச்சலாக கையை கோக்குறதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபார்மாலிட்டின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவன் இதுல எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி போயிடுறான். 3 மாசத்துல போகலான்னு சொல்லிட்டு இவளே அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வெட்டிங் ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருப்பாளா, இவ உண்மையிலேயே தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் உட்காந்து அவளை சைட் அடிச்சிட்டு இருப்பான். இவ அழகா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவள் அதுக்குள்ள முடிச்சுட்டு இங்கே பாரு இது வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான், நம்ம 2 பேருக்குள்ள அப்படிலாம் கிடையாது, அது உனக்கே தெரியும், எந்திரிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவன் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி 3 மாசத்துல நான் ஒன்றும் உன்னை அனுப்பிலாம் விட மாட்டேன், நீ பர்மனெண்ட்டாக என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அங்கிள் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் உடனே ஒரு ஜம்பை போட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். நம்ம ஆளே ஃப்ளாட் ஆயிடுவா, அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருப்பா. ஆனால் இவன் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டு பண்ண மாட்டான். என்ன நினச்ச உன் மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது உன்ன மாதிரி பஜாரி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் வந்துட்டு ஆமாம்மா உன்ன மாதிரி கிளவை மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவா. என்னதான் இவங்க 2 பேரும் எளிய முனைய மாதிரி பேசிக்கிட்டாலும் இந்த சீனை கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் காமிப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விடிஞ்சிரும். ஹீரோயின் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பான், ஹீரோ இருக்க மாட்டான். யாரோ இவளை எழுப்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ பேரை சொல்லி தான் எழுப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு காலையில் யாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக எழுந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே அழகாக சாந்தமாக ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து நீ யாருன்னு கேட்டிருக்கும் போதே அவன் மேலே தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு நான் தான் எங்கள் அண்ணாவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு இருக்கோம். எங்கள் பாரு எங்கள் அண்ணா ஃபார்மாலிட்டிக்ஸ் தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியும், இதெல்லாம் தாத்தாவை ஏமாத்துறதுக்காக, ஸோ அதனால் நீங்கள் ஒய்ஃப்ன்ற உரிமையெல்லாம் எடுத்துக்கூடாது, நீ எனக்கு அடிமை தான், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணனோட ஒய்ஃபு, நீ மரியாதை இருந்துக்கோ, உனக்கெல்லாம் நான் கீழ் படிஞ்சு நடக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இந்த தங்கச்சிக்காரர் இருந்துட்டு இந்த வீட்டோட ரூல்ஸ் இருக்குல்ல அதுபடி தான் நீ நடக்கணும் அப்படி இப்படின்னு ஓவராக பேசுமா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா சரி நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன், எங்கே உள்ளே வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெளியே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் கதவை தட்டிட்டு இருப்பாங்க, ஏன்னா உள்ளே போனால் வெளியே வர மாட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் அவளை நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கா. என் மேலே தண்ணியை ஊற்றுனு அப்படின்னு சொல்லி அவளை டப்புக்குள்ளே வச்சு முக்குறா. இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் என் மேலே ஊற்றுற, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, என்ன ஆகும் தெரியுமா எனக்கு தெரிஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் விட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவா. நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக மாற்றி போகிறதுக்கு ஷர்ட்ஸ் இருக்காதா, அப்போ வந்து ஹீரோவோட சூப்பராக ஒரு ஷர்ட் பார்ப்பா. சரி என்ன பண்ணுறது அவதுக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டையே போட்டு போகிறான்னு சொல்லி போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பான். அந்த டைமில் பார்த்தா இவளுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும். ஹீரோயினோட கம்பெனிலேருந்து ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக போயிருப்பாங்க. இவளோட கோவர்க்கர் என்ன பண்ணியிருப்பா, அவள் ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு ஹேக் பண்ணி விட்டுச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி விட்டுறா. ஆனால் இதை கோஇன்சிடென்ட்டாக தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர வச்சிடறா. அவளை அப்படியே ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ இருப்பான், எங்கே பார்த்தாலும் இவனே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு இவ தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை எதையுமே பார்க்க மாட்டான். நம்ம ஹீரோயின் போட்டிருக்க அந்த அரகுற ஆடையை தான் பார்த்துட்டே இருப்பான்.
இவனோட ஷர்ட்டையே தான் ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, இங்க பாருங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, என்னை வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க, ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா என்னால் முடியும், நான் இதை சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த வைரஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அந்த கோவர்க்கர் இருந்துட்டு, நீ தானடி இதெல்லாம் பண்ணி வச்ச, நீயே கிளீன் பண்றேன்னு சொல்ற அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் போடுவாளாம். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்ப்பான். அந்த பக்கம் ஹேக்கர் கேட்டுட்டு இருப்பான், நீ யாரு அந்த மாதிரி. இவங்க 2 பேரும் அந்த கோட் வேர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணி யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து தெளிவா காமிச்சிடுறா. இதை பார்த்ததுமே அங்க இருக்கவங்களாம், என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனியோட டைரக்டரை பார்த்து கேட்கறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையே ஃப்ரேம் பண்ண நினைச்ச அந்த வில்லையும் நல்லா ஒரு டோஸ் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உங்க ப்ராஜெக்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பாவம் இந்த டைரக்டர் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் மேலே குத்தம் சொன்னவே இப்போ யார் மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மோசம் பண்ணவளை வந்து ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான், வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பானா. ஆனால் அந்த வில்லி இருந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் அவளுக்கு 2 அறையை விட்டு, ஒன்றை தானே இங்கே வேலையை விட்டு நிற்கிறாங்க, இங்கே தான் தெளிவாக யார் என்ன பண்ணாலும் தெரிஞ்சு போச்சு, நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வாராட்டிட்டு இருக்க, சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அந்த டைரக்டருக்கும் சார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கார் அங்கே போகுது. செக்ரட்டரி அதை நிறுத்திட்டு, சார் உங்களை கூப்பிட்டாங்க உள்ள வரணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோ உள்ள உத்து பாப்பா, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை விட்டு அவள் ஆட்டிடியூட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ள போய் உட்காருவான். நம்ம ஹீரோ கடுப்பா மூஞ்சி வச்சுட்டு இருப்பான், ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும், இவளையும் வந்து வேலையை விட்டு நிக்கிட்டாங்க அப்படின்னு, அவளையும் இவளை 2 பேருமே வேலையை விட்டு நிக்கிட்டாங்கன்ட்டு. ஆனா அதை வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டான். இந்த பக்கம் ஹீரோ கேட்பான், என்ன ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்லாம் எல்லாம் ஓன் ட்ரெஸ்ஸை போட்டேன் அப்படின்பா, என் ட்ரெஸ்லாம் நீ போடக்கூடாது கழட்டு அப்படின்பா. அப்போ இவ வந்துட்டு, என்ன நீனு இப்போதான் நம்ம கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு இருக்க, எதுக்கு சட்டையெல்லாம் கழட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவன் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை போடாதனா போடாத கழட்டு அப்படின்பா. சரி ஓகே நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருப்பாளாம். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும். அப்பன்னு பார்த்து கார் டோரை ஒருத்தன் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஓவர் கூட கழட்டி அவன் மேலே புத்தி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அனுமதி இல்லாமல் காரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ஸோ அதனால நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அந்த ஓல்டு பாஸ் தான். அவன் வந்து இருந்துட்டு, சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், சாரி தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு அதை மூடிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பம்மி போய் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதான் வாய்ப்புன்ற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவளை எழுப்பி விட்டுருவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா வந்தவெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ள முழுமுணுத்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஹா உனக்கு சட்டை தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு இருப்பாளா. சரி வேணா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ இப்போவே அது ஒத்துக்கிறியா, இந்த சட்டை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, ஓ வாயிலே ஒத்துக்கோ உன் சட்டையை நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அவனும் ஆமா என் சட்டையை நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு போயிடுவான். இந்த பக்கம் இந்த டைரக்டர் வந்துட்டு செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு இருப்பான், சாரி ஆக்சுவலி நீங்க வெளியே நிற்கவும் நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ டைரக்டர் சொல்றாரு, அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையுமே நான் வேலையை விட்டு நீக்கிட்டேன், நீங்க வந்து எங்க ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஐயோ அவளுக்கு வேலை வேற போச்சா அப்படின்ட்டு கோவத்தில் உனக்கு ப்ராஜெக்டும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வேற யாரா அது பேசிட்டு இருக்கா அப்படின்னு கார் வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவன் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு அவளை மறைச்சு நிற்பானா. இந்த டைரக்டருக்கு ஒரு கியூரியஸ் போல இருக்கு, யாராது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருப்பானா. செக்ரட்டரி வந்துட்டு என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவத்தில் திட்டி விட்டுட்டு போயிடுவானா. நம்ம ஹீரோயின் கார் கிளம்பும் போது டோரை ஓப்பன் பண்ணி அது யாருன்னு சொல்லி எட்டி பார்த்துருவான். அப்போ இந்த டைரக்டர் வந்துட்டு இது அவளை மாதிரி இருக்கே, அவதானா, அவ எப்படி காருக்குள்ள அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு நினைச்சிடறான், தப்பான ரிலேஷன்ஷிப்னு நினைச்சிடறான்.